இதை ஒரு கணம் சிந்தியுங்கள். 2 பாட்டில் கெமிக்கல்களால் 500 லிட்டர் பாலை தயாரிக்க முடிந்தது. நம்ப முடியாத மாதிரியா இருக்கு இல்லையா? ஆனால் ஒரு நபர் இதை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வந்தார். யாரும் சந்தேகிக்க கூட இல்லை. இது ஒரு சினிமா கதை இல்லை, உண்மை. விசாரணை நடைபெற்ற பின் அவர் சின்ன சந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரிய பிராண்ட் நிறுவனங்களுக்கும் இந்த நகலி பாலை வழங்கி வந்தது தெரிய வந்தது. அந்த பால் வாசனையிலும் சுவையிலும் தோற்றத்திலும் உண்மையான பாலை போலவே இருந்தது. லேப் டெஸ்ட் பண்ணாம விட்டீங்கன்னா வேறுபாடு தெரியவே முடியாது. வெறும் 5 மில்லி லிட்டர் சின்னதொரு சிந்தட்டிக் கெமிக்கல், கலரிங் ஏஜென்ட் மற்றும் ஆர்டிபிஷியல் நறுமண பொருட்களால் 2 லிட்டர் பாலை உருவாக்க முடிந்தது. அதுவும் மட்டுமில்ல, அவர் தனக்கே வைத்துக் கொள்ளவில்லை. கிராமத்துக்கு கிராமம் சென்று மற்றவர்களுக்கும் இந்த நகலி பால் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். நகலி பால் கிளப் என்று வைத்து மற்றவர்களையும் இவையே செய்ய ஊக்குவித்தார். இப்ப அது உங்கள் டீயில, பசங்க சீரியல்ல, புரோட்டீன் ஷேக்ல போகுதுன்னு நினைச்சு பாருங்க. இதோட முடிவே இல்ல. நாட்டில் இன்று கார்டன் கேண்டியிலும் தடை செய்யப்பட்ட கலர்ஸ், காய்கறி, மசாலா போலி போன்ற கெமிக்கல்களும் பயன்படுத்தப்படுது. இது ஒரு மோசடி அல்ல, இது ஒரு மெதுவான பொதுமக்கள் விஷக்கூட்டம். உணவு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குதேனா, அதை நடைமுறைப்படுத்தும் வரை அது வெறும் காகிதம்தான். நாம் உண்மையில் 2030க்குள் ஒரு ஆரோக்கியமான, சக்தி வாய்ந்த நாடாக மாற விரும்புறோம்னா, அது தூய, பாதுகாப்பான உணவில் இருந்துதான் ஆரம்பிக்கணும். பால் என்றாலே பால்தான் என்று இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒருவரிடம் இதை பகிருங்கள். உண்மை மற்றும் விழிப்புணர்வு தகவல்களுக்காக எங்களோட மீடியா ஹப் பக்கத்தை பின்தொடருங்கள். ஏனெனில் விழிப்புணர்வு தான் மாற்றத்தின் முதல் படி. நீங்க பணம் சம்பாதிக்கலாம், ஆனா மக்களோட